டெட் டிஆர்பி சைக்காலஜி. முதிர்ச்சி என்பது ஆற்றல் மற்றும் தகுதியின் வளர்ச்சி என கூறியவர் கேட்டல். முதிர்ச்சி என்பது ஆற்றல் மற்றும் தகுதியின் வளர்ச்சி என கூறியவர் கேட்டல். முதிர்ச்சியின்றி பயிற்சி மட்டும் பெரும் பயனளிக்காது என்பதை விளக்குவது மெக்கீராவின் இரட்டையர் கட்டுப்பாட்டுச் சோதனை. முதிர்ச்சியின்றி பயிற்சி மட்டும் பெரும் பயனளிக்காது என்பதை விளக்குவது மெக்கீராவின் இரட்டையர் கட்டுப்பாட்டுச் சோதனை. குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஏனெனில் தம்பதிகள் சட்டப்பூர்வமான முதிர்ச்சி அடையவில்லை. குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஏனெனில் தம்பதிகள் சட்டப்பூர்வமான முதிர்ச்சி அடையவில்லை. சட்டப்பூர்வமான முதிர்ச்சி ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயது. சட்டப்பூர்வமான முதிர்ச்சி ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயது. வளர்ச்சியை கண்களால் காணவும் துல்லியமாக அளக்கவும் முடியும். வளர்ச்சியை கண்களால் காணவும் துல்லியமாக அளக்கவும் முடியும். வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வதில்லை. வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வதில்லை. முன்னேற்றத்தின் ஓர் உட்கூறு வளர்ச்சி. முன்னேற்றத்தின் ஓர் உட்கூறு வளர்ச்சி. வளர்ச்சியை மரபு தீர்மானிக்கிறது. வளர்ச்சியை மரபு தீர்மானிக்கிறது. வளர்ச்சி தலை முதல் கால் நோக்கியும் மையம் முதல் விளிம்பு நோக்கியும் அமையும். வளர்ச்சி தலை முதல் கால் நோக்கியும் மையம் முதல் விளிம்பு நோக்கியும் அமையும். முன்னேற்றத்தை கண்களால் காண முடியாது. முன்னேற்றத்தை கண்களால் காண முடியாது. முன்னேற்றத்தை துல்லியமாக அளக்க முடியாது. முன்னேற்றத்தை துல்லியமாக அளக்க முடியாது. முன்னேற்றம் வாழ்நாள் முழுதும் தொடரும். முன்னேற்றம் வாழ்நாள் முழுதும் தொடரும். முன்னேற்றம் சிக்கலான செயல்பாடாகும். முன்னேற்றம் சிக்கலான செயல்பாடாகும். முன்னேற்றம் பன்முகம் கொண்டது. முன்னேற்றம் பன்முகம் கொண்டது. முன்னேற்றம் திசை கொண்டது. முன்னேற்றம் திசை கொண்டது. முன்னேற்ற விகிதம் சீராக இருப்பதில்லை. முன்னேற்ற விகிதம் சீராக இருப்பதில்லை. முன்னேற்றத்தில் தனியால் வேறுபாடு உண்டு. முன்னேற்றத்தில் தனியால் வேறுபாடு உண்டு. முன்னேற்றத்தை கற்றலும் அனுபவமும் தீர்மானிக்கிறது. முன்னேற்றத்தை கற்றலும் அனுபவமும் தீர்மானிக்கிறது. முன்னேற்றம் நேர்கோடாக இல்லாமல் சுருள் வடிவில் இருக்கும். முன்னேற்றம் நேர்கோடாக இல்லாமல் சுருள் வடிவில் இருக்கும். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் பிறப்பதற்கு முந்தைய நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் பிறப்பதற்கு முந்தைய நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனித வளர்ச்சியின் முக்கிய துறைகள் உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. மனித வளர்ச்சியின் முக்கிய துறைகள் உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. உடல் வளர்ச்சி என்பது உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும். உடல் வளர்ச்சி என்பது உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களின் பெருக்கத்தால் ஏற்படும். உடல் வளர்ச்சியால் உயரம், எடை அதிகரிக்கும். உடல் வளர்ச்சியால் உயரம், எடை அதிகரிக்கும். தலைக்கும் உடலுக்கும் இடையே உள்ள விகிதம் 1/4 முதல் 1/8. தலைக்கும் உடலுக்கும் இடையே உள்ள விகிதம் 1/4 முதல் 1/8. குழந்தைக்கு 2 வயதில் பால் பற்கள் தோன்றுகின்றன. குழந்தைக்கு 2 வயதில் பால் பற்கள் தோன்றுகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.